விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. சாத்தான் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்படி தள்ளப்பட்ட பிறகு 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த சாத்தானை தேவ ஜனங்கள் ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். எனவே இன்றைக்கு செய்தி சாத்தானை ஜெயித்தல், கான்குயரிங் த டெவில், பிசாசை ஜெயித்தல். இதை வேறு விதமாக சொல்ல போனால், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளுதல், டு ஓவர்கம் ஆல் த பவர்ஸ் ஆஃப் தி எனிமி. சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளலாம். மார்க் 16:17 என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். இந்த 3 வசனங்களுடைய சாராம்சம் என்ன? சாத்தானை தோற்கடிப்பது, சாத்தானை மேற்கொள்ளுவது, சாத்தானை துரத்துவது. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கிய சாராம்சம் என்ன? சாத்தானை ஜெயிப்பது, பிசாசை ஜெயிப்பது. ஒரு கேள்வி, தேவ மக்களை சாத்தான் தொட முடியுமா? Can the devil influence the people of God? தேவ மக்களை சாத்தான் தொட முடியுமா? உங்களுடைய பதில் எப்படி இருந்தாலும் பைபிளில் உள்ள பதில் எஸ், Satan can influence the people of God. தேவ ஜனங்களை சாத்தான் தொட முடியும், சாத்தான் தொட முடியும். நிறைய உதாரணங்களை நான் கொடுக்க முடியும். 1 நாளாகமம் 21:1 ஜனங்களை தொகையிடும்படி சாத்தான் தாவீதை ஏவினான். தாவீது ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய வர்ஷிப் லீடர், ஆராதனை வீரன். அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு ராஜா. இன்ஃபேக்ட் he resembles Jesus. இயேசுவுக்கு முன்னடையாளமானவன். இயேசு ஒரு ராஜா, இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு ஒரு ஆசாரியன். அதே போல தாவீதும் அப்படித்தான். அப்பேற்பட்ட தாவீதை கூட யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டது? சாத்தான் என்ன பண்ணிட்டான்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். So Satan can influence anyone. பாஸ்டரோ, அப்போஸ்தலரோ, தீர்க்கதரிசியோ, விசுவாசியோ, மூப்பரோ, உதவிக்காரரோ, அதெல்லாம் அவனுக்கு மாறுபாடெல்லாம் கிடையாது. எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ, எவனை, யாரையும் விழுங்கலான்னு ட்ரை பண்ணுவான். இவர் அப்போஸ்தலரு, இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டான். இவர் பெரிய பாஸ்டரு, விசுவாசியை மட்டும், பாவப்பட்ட விசுவாசியை மட்டும் போய் தொந்தரவு பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர் யாருன்னாலும் பிசாசு டச் பண்ணுவான், யாரையும் பிசாசு டச் பண்ணுவான். அப்படின்னா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, Can Satan influence the people of God? தேவ ஜனங்களை பிசாசு தொட முடியுமா? தொட முடியுமா? Yes, it is possible. It is possible. The devil can influence the people of God. தாவீதை அவன் தொட்டான். யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். பாத்தீங்களா? பரலோகத்துல தூதர்கள் எல்லாம் ஆராதிக்கிற இடத்துல யாரு வந்து நின்னா? சாத்தானும் வந்து நின்னானா. ஒரு நாள் அல்ல. யோபு 2:1 படிச்சு பாருங்க. மறுபடியும் பின்னொரு நாளிலே தேவபுத்திரர். பாத்தீங்களா? அப்போ பரலோகத்துல தூதர்கள் ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துக்கு யார் போய் நிக்கிறா? சாத்தான் போய் நிக்கிறான். அப்படின்னா நம்ம இடத்துல, ஆராதிக்கிற இடத்துல சபையில வரமாட்டானா?
சொல்லுங்க, வருவான். The devil will come to any place. எங்கேயும் வருவான். டார்கெட் வெளி உலகம் அல்ல, அவனுக்கு டார்கெட் வெளி உலகம் அல்ல. அவங்கெல்லாம் அவன் ஆளு, அதனால அவங்கள விட்டுருவான். நாம தான் அவனை விட்டு பிரிஞ்சு வந்தோம், அதனால அவனுக்கு எண்ணம் பூரா நம்மளை சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருணமாயிருந்தான். யோபு ஒரு பரிசுத்தவான், அவன் பாவம் செய்யல, அவன் துன்மார்க்கன் அல்ல, ஆண்டவருக்கு விரோதமா எந்த செயலும் செய்யல. ஆனா அந்த யோபுவை பாதித்தான். tortured him. பிசாசு யோபுவை என்ன பண்ணானா? பாதித்தான். The devil tortured Job. யோபுவை சாத்தான் பாதித்தான். எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், நான் ஒரு தேவ மனிதன், நான் கர்த்தருடைய பிள்ளை, சாத்தானை தொடமாட்டால நினைக்காதீங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறீர்கள், இயேசு சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து விட்டாரே. புதிய ஏற்பாட்டில் எப்படி நடக்குமா? சிலுவைக்கு பிறகு நான் உங்களுக்கு சில உதாரணங்களை கொடுக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். 9 வர வாங்கி உலகத்தை கலக்கன இந்த அப்போஸ்தலனாகிய பவுல ஊழியம் செய்ய விடாம சாத்தான் என்ன பண்றானா? தடுத்தானா. ஊழியம் செய்ய விடாம தடுப்பான், சுகமா இருக்க விடாம தடுப்பான். இந்த யோபு நிம்மதியா இருக்கிறது யாருக்கு பிடிக்கல? சாத்தானுக்கு பிடிக்கல. யோபு சந்தோஷமா பிள்ளைக்குட்டியோட நல்லா வாழ்றது யாருக்கு பிடிக்கல? சாத்தானுக்கு பிடிக்கல. அவன் உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் வாதித்தான்னு போட்டிருக்குது பாருங்களேன். அது பழைய ஏற்பாடு. இப்ப புதிய ஏற்பாடு இயேசு சிலுவையில சாத்தானை ஜெயித்தார்னு சொல்றோம். அதுக்கு அர்த்தம் என்ன? சாத்தானை கொல்லல, அவருடைய வல்லமை மட்டும் பிடிக்கிட்டாரு. அதை நல்லா விளங்கிக்கணும். தேவ மக்கள் தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறோம். சிலுவையில ஆண்டவர் சாத்தானை என்ன பண்ணல? Jesus did not kill the devil on the cross. அவன்கிட்ட அந்த அதிகாரத்தை he snatched the power from him. அவருடைய அதிகாரத்தை மாத்திரம் பறித்து கொண்டார். அப்ப எப்பதான் அவனை கட்டி எப்பதான் போடுறது? நம்ம அநேகர் சில நேரங்களில் தப்பா ஜெபிக்கிறதெல்லாம் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். கட்டி எப்பதான் கட்டுறாங்க? இனிமேதான் அவனை கட்டி இனிமேதான் பாதாளத்துக்கு அனுப்புறாங்க. நீங்க ஜெபத்துல பிசாசை பார்த்தா அவனை பாதாளத்துக்கு அனுப்புறோம் சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்போ என்ன எப்படிதான் ஜெபிக்கிறதுங்க? அது பிசாச தனி நபருக்கு அவனும் நீங்களும் ஒப்பு கொடுக்கணும். நீங்க யாருக்கா ஜெபிக்கிறீங்களோ அந்த நபர் நீங்க அவனுக்கா ஜெபிக்கும் போது உங்களோட கோஆபரேட் பண்ணணும். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், ஆமென் ஜீசஸ் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க அவனுக்கா ஜெபிக்கலாம், கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்தியாவை விட்டு பேய வரட்டெல்லாம் சொல்ல முடியாது. Don't do that. That is unbiblical. Say right. அதெல்லாம் பைபிள் ஸ்டடியில பார்ப்போம். இங்க உங்களுக்கு சொல்ல விரும்புற காரியம், Satan is alive. Satan is well alive. நல்ல சுகமாவே இருக்கிறான். He is roaming all over. 1 பேதுரு 5:8 வாசித்த பிரகாரம் அவன் என்ன பண்றான்? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 9 வர வாங்கி உலகத்தை அசைச்ச அப்போஸ்தலனாகிய பவுல அவன் ஊழியம் செய்ய விடாம என்ன பண்ணான்? தடுத்தான். உங்கள கூட சில ஆளை ஊழியம் செய்ய விடாம தடுத்து வச்சிருக்கிறான், ஊழியத்துக்கு போக விடாம. ஆமாம், பார்த்ததெல்லாம் போதும் அப்படி சில ஆள் உட்காந்துட்டீங்க. ஐயோ அந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படி சிலர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நம்ம தகுதியில் அதெல்லாம் பாஸ்ட் வேலை அப்படின்னு சில உட்கார்ந்து இருக்கிறீங்க. சில ஆட்கள் எனக்கு அது அழைப்பு இல்லை அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களில ஊழியம் செய்ய முடியாதபடி உங்களை கட்டி வச்சுக்கிறதும் சாத்தான் தான், அதையும் மறந்துடாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிங்க. எபேசியர் 6:19 சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான். பாத்தீங்களா? திரிஞ்சி பறந்து ஊழியம் பார்த்துட்டு இருந்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். நீ இப்படியா ஊழியம் பாக்குற, உன் மேல கேச போட்டு உன்னை ஜெயில தள்ளுறேன் பாருன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சங்கிலிகளினால கட்டப்பட்டான்.
He was in bonds. He was chained, put in prison. சங்கிலியால கட்டப்பட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய விடாதபடிக்கு எங்களை கூட ஊழியர்களாய் எங்களை கூட நான் அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன். இப்படி தடை வருதே, இப்படி ஆத்துமாதாயம் பண்ணணும்னு ட்ரை பண்றேன், சபை இன்னும் வளரணும்னு முயற்சி பண்றேன், ஏதாவது ஒரு தடை வருதே, ஏதாவது ஒரு தடை வருதே அப்படின்னு அடிக்கடி கவலைப்படுவேன். அப்ப நினைச்சுக்குவேன், இது சாத்தான் பண்ற தடை தான், சாத்தான் பண்ற தடை தான். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 7 சபைகளுக்கு கடிதம் எழுதுறார் ஆவியானவர். அந்த 7 சபையில 5 சபையில பாவம் இருந்தது, பல பாவம் இருந்தது, சொல்ல முடியாத பாவம் இருந்தது. 2 சபையில தான் பாவம் கிடையாது. அது எந்த சபை தெரியுங்களா? சிமிர்னா சபையும் பிலதெல்பியா சபையிலும் தப்பு இல்லாத இருந்த சபை, பாவம் இல்லாத சபை. அந்த சிமிர்னா சபையை பார்த்து பவுல் ஆண்டவர் அப்படி எழுதுறார். அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவியானவர் கொண்டு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான், உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். You shall be persecuted, you shall be troubled, you shall be tortured. நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். அப்ப விசுவாசிகளை பிசாசு சில நேரங்களில் என்ன பண்றான்? உபத்திரவப்படுத்துறான். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில பிசாசு ஏதாவது பண்ணி வச்சிருப்பான். இன்றைக்கு நீங்க வெற்றி பெறணும். பிசாசு ஆண்டவர்ட்ட உத்தரவு கேட்டு வந்து உபாதை கொடுத்தான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், பாட்டு பாடி இருக்கிறோம். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த பாடல்கள்லாம் இப்ப பாடுறது கிடையாது. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். யோபு மாதிரிதான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. யோபு மாதிரிதான் எல்லாருக்கும், சிலருக்கு தேவன் உத்தரவு கொடுத்து உபத்திரவத்தை அனுமதிக்கலாம், எல்லாருக்கும் அப்படி இல்லை. பெரும்பாலான வியாதிகள் சைத்தான் பிசாசு தான் கொடுக்கிறான், அதை விளங்கி கொள்ளுங்க. சிக்னஸ் கம்ஸ் ஃப்ரம் தி டெவில். வியாதி பிசாசிடமிருந்து வருகிறது. அது தேவ உத்தரவோடும் வரலாம், உத்தரவு இல்லாமலும் வரலாம். தேவ உத்தரவோடு வந்திருந்தால் தேவன் அனுமதிக்கிற காலம் வரைக்கும் அது இருக்கும். தேவ உத்தரவு இல்லாமல் வந்திருந்தால் அதை கடிந்து கொண்டு அதை அதட்டி நீங்கள் வெளியேற்றலாம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவ மக்களுக்கு வியாதி தேவ உத்தரவின்படியும் வரலாம். தேவ உத்தரவு இல்லாமல் பிசாசு நேரடியாகவும் வியாதியை கொடுக்கலாம். தேவ உத்தரவின்படி வந்திருந்தால் தேவன் சொல்லுகிற காலம் வரைக்கும் அது இருக்கும். தேவ உத்தரவின்படி வரவில்லை, சாத்தான் கொடுத்திருந்தால் நீங்கள் அதை ஜெபம் பண்ணி விரட்டி விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். சரி, விஷயத்திற்கு வர விரும்புகிறேன். உபத்திரவம், வியாதி, பாடுகள், நெருக்கம். சில ஆட்களுக்கு ஆடுற பிசாசு உண்டு, சில ஆளுக்கு ஆடாத பிசாசு உண்டு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எல்லா பிசாசுமே ஆடாது. சில பிசாசு அப்படியே அமுக்கணியாட்டம் இருக்கும், ஆடாது. சில பிசாசு தான் ஆடும். சில பிசாசு ஆடும், சில பிசாசு ஆடாது. கோபம், வைராக்கியம், கசப்பு, பெருமை, கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள்கிட்ட பிசாசு அமைதியா உட்கார்ந்து இருக்குது, அது ஆடாது. சில பிசாசு ஆடும், சில பிசாசு ஆடும். அதனால இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் திருமண வாழ்க்கையிலே பிசாசு எதையாவது உள்ளுக்குள்ள தெரியாத பண்ணி வச்சிருப்பான். அதை அடையாளம் கண்டு நீங்க விரட்டணும். இந்த செய்தியின் நோக்கம் என்ன தெரியுங்களா? சாத்தானை பற்றிய பாடம் எடுத்துட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்காதீங்க. My intention is not to give a study upon the topic of Satan. No, that is not the intention of the sermon. The intention of the sermon is, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எங்கெல்லாம் பிசாசு வேலை பார்த்திருக்கிறானோ அதை அடையாளம் கண்டுபிடிச்சு அவனை விரட்டி அவனை மேற்கொண்டு அவனை ஜெயிக்கணும். அதான் நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு விசுவாசிகள் வாழ்க்கையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதையாவது ஒன்ன பண்ணி வச்சிருப்பான். டைரக்ட்லி, இன்டைரக்ட்லி, நோயிங்லி, அன்னோயிங்லி, விசிபிளி, இன்விசிபிளி. வெளியே தெரியற மாதிரி இருக்கும், வெளியே தெரியாம இருக்கும், தெரிஞ்சும் இருக்கும், தெரியாம இருக்கும். பிசாசு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் படிப்பிலே, ஊழியத்திலே, சபையிலே ஏதாவது பண்ணி வச்சிருப்பான். அதை இன்னைக்கு விரட்டணும், அதை ஜெயிக்கணும். அதான் இந்த பிரசங்கத்தின் நோக்கமே தவிர சாத்தானை பற்றி நாம் பாடம் எடுத்துக்கிட்டு இல்லை. பைபிள் ஸ்டடி எடுக்கிற காலத்தில் அதை பார்த்து கொள்ளலாம்.
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த உலகத்துல இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்த பல நோக்கத்துல ஒரு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே. ஒரு நாள் தாவீது ஆடு வச்சுட்டு இருந்தா, சிங்கம் வந்து ஒரு ஆட்டை என்ன பண்ணிடுச்சு, பிடிச்சிடுச்சு. அந்த சிங்கத்தை அடிச்சு ஆட்டை காப்பாத்துறான். 2 வேலை நடக்குது. என்னென்ன வேலை நடக்குது? சிங்கத்தை அடிச்சு கொல்றான், அப்புறம் யாரை காப்பாத்துறான்? ஆட்டை காப்பாத்துறான். அந்த மாதிரிதான் பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தாரு. பாவிகளாய நம்ம காப்பாத்துறாரு. நம்ம காப்பாத்துறதோட முன்னாடி இன்னொன்னு பண்ணி ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? ஆமா, டிவில் என்ன பண்ணணும்? அடிச்சு அவனுடைய பலவீனப்படுத்தி அவனை தள்ளிட்டு அவன் வாயிலிருந்து யாரை காப்பாற்றணும்? மனிதனை காப்பாற்றணும். அப்ப 2 வேலை நடக்குது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நாவினால் அறிக்கை செய்யுங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க இயேசு ஏத்துக்கிட்டீங்க. உங்க சபைக்கு இயேசு வந்திருக்கிறாரா? அப்ப என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற எந்த வாழ்க்கையிலும் யார் இருக்கக்கூடாது? பிசாசின் கிரியை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவர் என்ன செய்வார்? அதை அழிப்பார். அழிக்கணும். இன்னைக்கு அதை நடக்கணும். உங்கள் லைஃப்ல உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், விசிபிளாவும் இருக்கலாம், இன்விசிபிளாவும் இருக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? ஆமா, விசிபிளாவும் இருக்கலாம். அப்படின்னா அர்த்தம் என்ன? பிசாசு செயல்படுறான்னு உங்களுக்கு வெளியரங்கமா தெரியவும் செய்யலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆமா, நோயிங்லி அந்நோயிங்லி உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆனா பிசாசு தேவ மக்கள் வாழ்க்கையில என்ன பண்றான்? கிரியை செய்யறான், தாக்குதலை பண்றான். he attacks. வெளியிருந்து அட்டாக் பண்ணுவான், உள்ள இருந்தும் தங்குவான். சென்னையில பாஸ்டர் டி மோகன் அவங்க சபையில ஒரு கெஸ்ட் பிரீச்சர் வந்திருந்தா அன்னைக்கு பார்த்து முன் வரிசையில உட்கார்ந்து இருந்த ஒரு விசுவாசி பேய் ஆடுது. 30 வருஷ விசுவாசி. அவரு எத்தனை வருஷம் விசுவாசி? 30 வருஷம் விசுவாசி. டி மோகன் சொல்றாரு, இத்தனை வருஷமா என்னை ஏமாத்திட்டு மறைஞ்சிட்டு இருந்தியா நீ? இத்தனை வருஷமா என்னை ஏமாத்திட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கே டிமிக்கு கொடுத்துட்டியா நீ? முன் வரிசையில உட்கார்ந்து இருந்த 30 வருஷ விசுவாசிக்குள்ள என்ன இருந்திருக்குது? பேய் இருந்திருக்குது. இது உண்மை நடந்த சம்பவம். அதனால கவனமா இருங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், வசனம் எல்லாம் படிக்கிறேன், தசமாவும் கொடுக்கிறேன், பிசாசனை தொடமாட்டான்னு நினைக்காதீங்க. உங்க நாலேஜ் தெரிஞ்சும், நாலேஜுக்கு தெரியாமலும், கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் சைத்தான் உங்க லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்படி யாருக்காவது இருக்குமானால் இருக்குது. இன்றைக்கு என்ன பெற்றுக்கொள்ளணும்? விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அது நோய் வடிவமாகவும் இருக்கலாம், பிரச்சனை வடிவமாக இருக்கலாம், குழப்ப வடிவமாக இருக்கலாம், கசப்பு வடிவமாக இருக்கலாம், தற்கொலை ஆவி என்ற வடிவத்தில் கூட இருக்கலாம். தற்கொலை ஆவி என்ற வடிவத்தில் கூட இருக்கலாம். எரிச்சலின் ஆவி என்ற வடிவத்தில் பிசாசு இருக்கலாம். பொறாமை என்ற வடிவத்தில் பிசாசு குடியிருக்கலாம். ஜெலஸ், அதுவும் டெவில்ஸ் டெமானியல் கேரக்டர். ஜெலஸ், கோபம், பிட்டர்னஸ், இதெல்லாம் பிசாசுடைய சுபாவங்கள். இது உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்குது என்றால் அங்கே பிசாசு செயல்படுகிறான் என்ற அர்த்தம். கோபம், வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், பொறாமை இதெல்லாம் இருக்குமானால் இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆமா, பிரசங்கம் கேட்கும் போது கூட ஓடலாம். நான் ஜெபத்துல சொல்லுவேன், இந்த பேய் சொல்லாது பேசாது வந்திருக்குது, சொல்லாது பேசாது ஓடிட்டுட்டோம். எப்படி ஜெபம் பண்றேன்? நான் பண்ற ஜெபத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆமா, எப்படி சில ஆட்களுக்கு பிசாசு எப்படி வந்திருக்கு? சொல்லாத கொள்ளாத வந்திருக்கு. நீ எப்படி ஓடிடு? சொல்லாத கொள்ளாத ஓடிடு. யாருக்கும் தெரியாம வந்த, யாருக்கும் தெரியாம ஓடிடு. சில ஆளுக்கு தெரிஞ்சு வந்திருக்குது. எப்படியோ நீ என்ன பண்ண, இடத்த காலி பண்ணணும். ஆடி ஓடனாலும் சரி, ஆடாத ஓடனாலும் சரி, இன்னைக்கு என்ன பண்ணி ஆகணும்? You need to be released. பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளணும். அதுதான் பிரசங்கத்துடைய நோக்கம். விளங்குதா? விளங்கலையா உங்களுக்கு? ஆமா, பிசாசை பத்தி ஸ்டடி எல்லாம் இன்னைக்கு செய்தி. பிசாசுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதுதான் செய்தி. ஓகே, ரைட். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். How to overcome, how to conquer.
how to conquer the devil. பிசாசை ஜெயிப்பது எப்படி? பிசாசை ஜெயிப்பது எப்படி? நம்பர் 1, மார்க் 16:17. மார்க் 16:17 என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ பிசாசை ஓட்டுறதுக்கு நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஊழியத்துக்கு போகும்போது அங்க பேய் பிடிச்சிச்சு ஒரு ஆளுக்கு, அதை விரட்டி விட்டேன், அதை பத்தி இப்ப நான் பேசிக்கிட்டு இல்லை. அதுவும் இன்க்ளூசிவ் தான். ஆனா இன்றைக்கு செய்தி நோக்கம், இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பட்சத்துல அதை விரட்டணும், விடுதலை பெற்றுக் கொள்ளணும். அதான் நோக்கம். விடுதலை பெற்றுக்கொள்ள முதல் வழி என்ன? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துதல். இயேசுவின் நாமம் உலகத்திலே உயர்ந்த நாமம். அது பரிசுத்தமான நாமம், பேய் நடுங்கும் நாமம். அவர் நாமம் தான் என்ன நாமம்? பரிசுத்தமான நாமம். இயேசு என்ற நாமம் தான் உலகத்திலேயே உன்னதமான நாமம், பரிசுத்தமான நாமம். அந்த நாமத்தை சொன்னா பேய் ஓடுமா? அந்த நாமத்தை சொன்னா என்ன பண்ணுமா? பேய் ஓடுமா? In my name they shall cast out demons. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆனா இப்ப நான் ஒரு ஆளுக்கு பேய் ஓட்டுறேன், அல்லது எங்கேயோ பேய் ஓட்டுறேன், இயேசு பேரை சொல்றேன். இயேசு பேரை சொல்ற எனக்கும் இயேசுவுக்கும் சரியான தொடர்பு இருக்கணும். எனக்கும் இயேசுவுக்கும் சரியான தொடர்பு இல்லாம நான் இயேசு பேரை சொன்னா பேய் ஓடாது. ஞாபகத்தில் வைத்துக்கொள். Make it clear, make it clear. If you are using the name of Jesus, you should be connected with Jesus properly. You need to have a proper relationship with Jesus. இயேசுவுக்கு உங்களுக்கு இடையே சரியான ஐக்கியம் இருக்க வேண்டும். Without having a proper relationship with Jesus, if you are using the name of Jesus, it will be in vain. அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. தஞ்சாவூர்ல நடந்த நிகழ்வு, ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்தது. அந்த நற்செய்தி கூட்டத்துல பிசாசு ஆடிச்சு. அந்த பிசாசு ஆடும் பொழுது இப்படி இப்படி துள்ளி முடிய ஆட்டி ஆட்டி போய் ஆடுது. அப்படி ஆடும்போது ஒருத்தர் வரார், அங்கிருந்து ஒரு சகோதரன் வரார். நல்ல வெள்ளை வேட்டி, வெள்ளை ஜிப்பா, நல்ல கிளர்ஜி காலர்லாம் போட்டுட்டு கிட்ட போறார். அந்த பேய் சொல்லுது, பேசாது போயிடு, கிட்ட வராது. வந்தனா அவர் உன்னை பத்தி நான் சொல்லுவேன்னுச்சு. அவர் அப்படியே நின்றுட்டாரு, போயிட்டார், இடத்த காலி பண்ணிட்டார். என்ன அர்த்தம் சொல்லுங்க? சரி, இது இப்படியே நடக்க இன்னொருத்தர் வந்தாரு. இன்னொருத்தர் வந்து கிட்ட போறப்ப மறுபடியும் பிசா சொல்லுது, உனக்கு தனியா சொல்லணுமா? இப்பதான் அவருக்கு சொன்னேன்னு, வராத கிட்ட வந்தேன்னா உன்னை பத்தி சொல்லுவேன். அவரும் போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தாரு, நேரா போனாரு, இயேசு நாமத்தில் விரட்டினாரு, பேய் போயிடுச்சு. என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துற நபர் இயேசுவோடு கூட சரியான ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இயேசு பேரை சொன்னா கதைக்கு ஆகாது. எனவே உங்க லைஃப்ல நீங்க இப்ப பிசாசை ஓட்டலாம், நீங்களே ஓட்டலாம். உங்க வீட்டுல இருக்கிற பேயோ, உங்களை தொந்தரவு பண்ற பேயோ, எதையும் நீங்க ஓட்டலாம். நீங்க ஓட்டும் போது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தலாம். ஆனா இயேசுவோடு உங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கணும். சரி, ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சோம், வெளிப்படுத்தல் 12:11 படிச்சோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொடுக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொடுக்கும். அடுத்தபடியா, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ பிசாசு ஓடணும்னா உபவாச ஜெபம் முக்கியம். ஃபாஸ்டிங் பிரேயர். நீங்க ஜெபத்துக்கு பவர் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, 2 மணி நேரம் கூட ஜெபம் பண்றீங்க, ஓகே. நீங்க உபவாசம் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. உபவாசம் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ, உங்க தனி நபருக்கோ, உங்க குடும்பத்துக்கோ, உங்க வியாபாரத்துக்கோ, உங்க திருமணத்துக்கோ, உங்க படிப்புக்கோ, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உபவாசம் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் கூட நீங்க ஒரு நாளை பிக்ஸ் பண்ணுங்க, 2 நாளை பிக்ஸ் பண்ணுங்க. உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் ஜெயத்தை தருவார், ஜெயத்தை தருவார். You can overcome the devil through fasting prayer. அடுத்தபடியா, யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சும்மா எழுத்து நிற்க கூடாது. முதல்ல செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படி.
அப்புறம் பிசாசு கிட்ட போலாம். நம்மால் தேவனுக்கு கீழ்ப்படியாமலே பிசாசு கிட்ட சண்டைக்கு போறது. நிறைய பேர் விசுவாசிகள், ஊழியர்கள் இந்த தப்பை செய்யறாங்க. எந்த தப்பு செய்யறாங்க தெரியுங்களா? தேவனுக்கு பல விஷயத்துல இன்னும் கீழ்ப்படியல. disobedient to God in several areas. Without obeying God, if you go against the devil, you will not succeed. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, கீழ்ப்படிய வேண்டிய பகுதியில நீங்க கீழ்ப்படியாம இருந்துகிட்டு நீங்க பிசாச விரட்டுன்னு போனா அந்த பிசாசு ஓட மாட்டான், அவன் பாட்டுக்கு பேசாம இருப்பான். நீ என்னன்னாலும் கத்தனாலும் அவன் போக மாட்டான். அதனால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க சொல்ல முடியுமா, have you obeyed everything whatever the Lord has told you? தேவன் சொன்ன எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? பாட்டெல்லாம் பாடுவோம், ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சூப்பரா பாடுவீங்க. ஆனா எல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? எதையாவது செய்யின்னு சொல்வாரு, செஞ்சிருக்க மாட்டீங்க. எதையாவது கொடுன்னு சொல்லியிருப்பாரு, கொடுத்திருக்க மாட்டீங்க. எதையாவது விட்டு விலகுன்னு இருப்பாரு, விட்டு விலகி இருக்க மாட்டீங்க. God would have told you to stop something, to come out from something, to leave something. எதையாவது விடும்படி சொல்லியிருப்பாரு, கீழ்ப்படிஞ்சீங்களா? கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டீங்க. எதையாவது கொடுக்கும்படி சொல்லியிருப்பாரு, கொடுத்திருக்க மாட்டீங்க. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்தனா பிசாசு போக மாட்டான். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள். You can conquer the devil by using the word of God. வசனத்தை சொல்லி, அப்போ வசனத்தை படிக்கணும். அநேகர் வசனத்தை படிக்கிறது இல்ல, வசனமே தெரியல. சில வீடுகள் விசிட் பண்றப்ப பைபிள் படிச்சீங்களான்னு கேட்டிருக்கிறேன். ஒரு வாரம் கூட படிக்காது இருக்கிறவங்க இருக்கிறீங்க, ஒரு மாசம் கூட படிக்காதவங்க இருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் சர்ச்சுக்கு ரெகுலரா வரேன், காணிக்க கொடுக்கறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ரெகுலரா பைபிளை வாசிக்கணும். ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தா ஒரு ஆள் எப்படி இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தா ஒரு ஆள் எப்படி இருப்பான்? அவ்வளவுதான், நடக்க முடியாது, பேச முடியாது, எலும்பும் தோலுமா இருப்பான். அதேதான் கதை. ஒரு ஆள் ரெகுலரா வேதம் வாசிக்கல, ஜெபிக்கலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளோ பலவீனமா இருக்கும். சரீரம் பலவீனமா இருக்கும் போது நோய்கள் தாக்கும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனமா இருக்கும் போது பிசாசின் தாக்குதல் அதிகமா இருக்கும். இன்றைய விசுவாசிகள் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதுதான். இன்டேக் ரொம்ப கம்மி, வேத வசனத்தை ரொம்ப படிக்கிறது இல்லை. வசனம் உள்ள இருந்தாதானே வெளியே வரும், வசனம் உள்ள இல்லை எப்படி வெளியே வர்றதுக்கு? அதனால வேத வசனத்தை படிக்காதவங்க ரெகுலரா படிக்க பாருங்க. அடுத்தபடியா எபிரேயர் 11:33 பிசாசை ஜெயிப்பதற்கு அடுத்த ரகசியம் என்ன தெரியுங்களா? விசுவாசம். விசுவாசம் அது எப்படி? விசுவாசம்னா என்ன? விசுவாசம் உங்களை அவர் சோதிச்சு பார்க்கறதே அதுக்குதான். எந்த நிலையிலும் இவன் என்ன பின்பற்றானா? பாட்டு நீங்க பாடுவீங்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறப்ப சந்தோஷமா பாடுவீங்க. கஷ்ட நேரத்தில் அந்த பாட்டை பாடுவீங்களா? துன்ப நேரத்துல, பற்றாக்குறையில, வியாதி நேரத்துல அந்த பாட்டை பாடுவீங்களா? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்படின்னு எப்பயும் சொல்லுவீங்களா? செக் பண்ணி பார்ப்பார். அப்ப நீ விசுவாசத்தை விடக்கூடாது. விசுவாசம், விசுவாசத்துல விடாம தொடர்ந்து என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிட்டே இருக்கணும். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். பிசாசு ஜெயிப்பதற்கு என்ன வழி? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பிசாசு விஷயம் உங்கள்கிட்ட ஒன்னும் இருக்கக்கூடாது. பிசாசு எந்த ரூபத்துல வருவான்னு சொல்ல முடியாது. இந்த சினிமாக்காரங்களாம் வேஷம் போடுறாங்க, பார்த்திருக்கீங்களா? வயசு 70-80 இருக்கும், ஆனா வாலிபம் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து காதல் காட்சியை காட்டிட்டு இருப்பான். பார்த்திருக்கீங்களா? வாலிபனா இருப்பான், வயசான மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். மாறி மாறி வேஷம் போடுவான். பக்தி வேஷம் கூட போடுவான் பிசாசு. ஞாபகம் வச்சுங்க, வசனத்தின் மூலமா கூட வருவான் பிசாசு.
நீங்க நினைக்கிற மாதிரி 2 கொம்பு வச்சுக்கிட்டு காட்டேரி மாதிரி வந்து பல்லெல்லாம் வெளியே நீட்டிக்கிட்டு எல்லாம் வருவான்னு நினைக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டு வடிவத்துல வருவான், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான வடிவத்துல வருவான், உங்க வீட்டார் மூலம் வருவான். இயேசு ஒரு நாள் சிலுவை பற்றி சொல்லும் போது, பேதுரு அதை பற்றி பேசாது, சிலுவை எல்லாம் உனக்கு வராது. இப்ப இயேசு அவனை பார்த்து என்ன சொல்ல தெரியுங்களா? அப்பாலை போ சாத்தானே அப்படின்னு சொன்னாரு. இப்போ உலகத்துல அநேகர் இந்த ஸ்மார்ட் போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. தங்களை அறியாமலேயே பிசாசுடைய காரியங்களை கேட்கிறாங்க. சங்கீதம் 1:1 மீறப்படுகிறது. சங்கீதம் 1:1 என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அந்த பரியாசக்காரன் பேச்ச கேட்டுட்டு இருக்கிறாங்க, சினிமாக்காரன் பேச்ச கேட்டுட்டு இருக்கிறாங்க. வேற யாராவது பிலாசபர், தத்துவ சாஸ்திரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் வந்தவன் போனவன் சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு அதையே பார்த்து பார்த்து உன்னுடைய ஸ்மார்ட் போன் மூலமா பிசாசு உன்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறான். நீ எதை பயன்படுத்துற உனக்கு தான் தெரியும். இயேசு சொல்றாரு, இவ்வுலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. You are not supposed to hold anything that belongs to the devil. பிசாசுக்குரிய ஒன்று உன்கிட்ட இருக்கக்கூடாது. Be careful. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்க செல்போன்ல என்ன வச்சிருக்கீங்க, உங்க ஹார்ட்ல என்ன வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. Keep yourself clean, holy, undefiled. Don't keep any filthy things. அசுத்தமான காரியங்கள் ஒன்றும் வைத்திருக்க வேண்டாம். பிசாசை ஓட்டணும்னா நல்லா கவனமா வச்சுங்க. பிசாசை ஓட்டணும்னா உங்க லைஃப்ல என்ன இருக்கக்கூடாது? தீங்கான காரியங்கள் ஒன்றும். உங்களுடைய அஃபிலியேஷன், உங்க ஃப்ரெண்ட்ஷிப், உங்க அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் கவனமா வச்சுங்க. பிசாசு எந்த ரூபத்திலையும் வருவான். உங்க ஃப்ரெண்ட் ரூபத்துல வருவான், உங்க குடும்பத்துல வருவான், நல்லதா சொல்ற மாதிரி வருவான். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. கீப் யுவர் செல்ஃப் கிளீன். நிறைய இருக்குது. இன்னும் ஒன்னு அவசியம் சொல்லி ஆகணும். எபேசிய நிருபத்துல 6ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 13-14 வசனங்களை படிச்சு பாருங்களேன். பிசாசு பல முனை தாக்குதல் பண்ணுவான், ஒரு முனை தாக்குதல் அல்ல. ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தாக்குதல் வராது. ஹெல்த்ல ஒரு டைரக்ஷன்ல வரும், பினான்ஸ்ல ஒரு டைரக்ஷன்ல வரும், உறவுகள்ல ஒரு டைரக்ஷன்ல வரும், ஊழியம் என்ற ஒரு டைரக்ஷன்ல வரும், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற டைரக்ஷன்ல வரும், பிசினஸ் என்ற டைரக்ஷன்ல வரும். பல முனை தாக்குதல் வரும். பொல்லாங்கு நெய்யும் அக்னியாத்திரங்களை அவித்து போடணும்னா ஒரு ஆயுதம் கட்டாயம் இருக்கணும். என்ன ஆயுதம்? விசுவாசம் என்னும் கேடயம். எந்த பக்கத்துல தாக்குதல் வந்தாலும் எதை காட்டிக்கிட்டே இருக்கணும்? விசுவாசம். விசுவாசம். இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னை கைவிட மாட்டார், நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக பிசாச அதட்டுங்க. பிசாசுகிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். நீ எப்போ வந்த, நீ யாரு, நீ எத்தனை பேர் இருக்கிற, சில ஆள் பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் அப்படி செய்யறதே கிடையாது. அவங்ககிட்ட பேச்சே வச்சுக்கிறது கிடையாது. நீ எப்போ வந்த, அவன் பொய் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? பொய் சொல்லுவான். அந்த ஊர்ல போன வருஷம் செத்து போன ஒரு ஆள் பேரை சொல்லி அவன் தான் நானுன்னு சொல்லுவான். பார்த்திருக்கீங்களா? சில ஆள் அதை நம்பிட்டு உட்கார்ந்துருக்கும். அப்படியா, அப்படி வந்துட்டியா, நீ போன ஆள் வந்துட்டியான்னு பேச்சு கொடுத்து அவன் ஆமா ஆமான்னுட்டு இருப்பான். இன்னும் எத்தனை பேர் வந்துருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டா விட்டுட்டு இருப்பான். செத்து போன ஆள் இங்க வரவே முடியாது. அதை மறந்துடாதீங்க, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. பொய் சொல்லுவான். அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, கான்வர்சேஷனே கிடையாது. என்ன பண்ணணும்? விரட்டணும். மத்தேயு 17:18 இயேசு அந்த அசுத்தாவை என்ன பண்ணாராம்? அதட்டினார். ரெபியூக். பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்துல போ அப்பாலே, கெட் லாஸ்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லணும். பிசாசு என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார்.